ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்க போகிறோம். பாஸ்டம்மா வேத பகுதியை நமக்காக வாசிப்பாங்க. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வரை வாசிப்பாங்க. இப்பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தை நாம் யாவரும் நான் வாசிக்கிறேன், யாவரும் கவனிப்போமாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்துக்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீசனிடத்திலும் போய் கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார்கள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீசனும் கல்லறையிடத்துக்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையின் இடத்துக்கு வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீசர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டிலும் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்துக்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் இயேசு சீசருக்கு அறிவித்தாள். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையில் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் செய்தியை கேட்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஒவ்வொரு வருஷமும் இந்த ஈஸ்டர் வந்துட்டே இருக்கும். இயேசு உயிர்த்தெழுந்த நாளை நாம் அனுசரிக்கிறோம். ஆனால் நம்ம மனசில் ஒன்று இருக்கணும், இயேசு உயிர்த்தெழுந்தது தான் நமக்கு தெரியுமே, அதில் என்ன மறுபடியும் அதை கேட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற எண்ணம் நம்ம மனசில் இருக்கக்கூடாது. இதை ஒரு பண்டிகையாக நம்ம கொண்டாடலை. இந்த உயிர்த்தெழுதலை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது தம் சீஷர்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி என்ன எதிர்பார்த்தாரோ அதை இன்னைக்கு நம்மக்கிட்டையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களை சந்தித்து அவங்க கூட பேசினார்ல, அப்போ சீஷர்கள்ட்ட என்ன எதிர்பார்த்தாரோ அதைத்தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட நம்மக்கிட்டையும் எல்லாத்துட்டையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வேதத்தில் நாம் படிக்கும்போது யோவான் சுவிசேஷத்தில் ஒரு நீண்ட வேத பகுதியை நாம் இன்னைக்கு வாசித்தோம். இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்பதை வாசிக்கிறோம். குறிப்பாக பஸ்கா அன்னைக்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட பந்தி இருந்து கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணி யூதர்களாலே கைது செய்யப்பட்டு ரோமராலே அவர் சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டு தன் முழு இரத்தத்தையும் ஆண்டவர் சிந்தி மரித்து அவர் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். அந்த கல்லறையில் அவர் வைக்கப்பட்ட போது யூதர்கள் பிலாத்தினிடத்தில் போய் இயேசு உயிரோடு இருக்கும்போதே உயிர்த்தெழுவதாக சொல்லியிருந்தார், எனவே நாம் கல்லறைக்கு காவல் வைக்க வேண்டும் என்று கேட்டபோது
பிளாத்தினுடைய அனுமதியின்படி கல்லறையை அவர்கள் இரும்பு சங்கிலிகளினாலே அந்த கல்லை நன்றாக பூட்டி, அதே போல் காவல் இருக்கும்படியாக சேவர்களை எல்லாம் அங்கே வைத்திருந்தார்கள். கல்லையும் தனியாக ஒரு ஆளாலே புரட்ட முடியாத அளவுக்கு பெரிய கல்லை வைத்து கல்லறை மூடி இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த கல்லை திறக்க முடியாதபடி சங்கிலிகளும் கட்டப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி சேவர்கள் காவல் இருக்கிறார்கள். இது எல்லாவற்றின் நடுவிலையும் இயேசு கிறிஸ்து சொன்னபடி 3ஆம் நாளில் அவர் உயிரோடு கூட எழுந்தார். சங்கிலிகள் எல்லாம் கலண்டு போனது. தூதர்கள் இறங்கி கல்லை புரட்டி தள்ளினார்கள். இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இயேசு உயிர்த்தெழுவார் என்ற காரியத்தை மறந்து போய் சீஷைகள் அவர்கள் கூட்டிய அறைக்குள்ளே இருக்கிறார்கள். பெண்கள் காலையில் செத்துப்போன இயேசுவின் சரீரத்திற்கு அவர்கள் வாசனை திரவியங்களை பூசும்படி அவர்கள் அங்கே கல்லறைக்கு போகிறார்கள். ஆனாலும் கல்லை புரட்டி தள்ள முடியாதே என்ற மனசுக்குள்ள எண்ணமும் இருக்கு. ஆனால் வாசனை திரவியங்களையும் கொண்டு போகிறார்கள். அப்படி போகிற போது அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டே போகிறார்கள். நமக்காக யார் அந்த கல்லை புரட்டி தள்ளுவார்கள் என்று கேட்டுக்கொண்டே போகிறார்கள். அவர்கள் பக்கத்தில் போன போது தெரிகிறது, அங்கே கல் புரட்டி ஏற்கனவே கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்தது. இந்த பெண்கள் அங்கே நிற்கும்போது தூதர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று தூதர்கள் சொல்லுகிறார்கள். பெண்கள் எல்லாரும் இதை சந்தோஷத்தோடும் பயத்தோடும் அவர்கள் ஓடிப்போய் தம் சீஷர்களுக்கு அறிவிக்க போகிறார்கள். ஆனால் மகதலனா மரியாள் மாத்திரம் அவள் அங்கே நின்று கொண்டிருக்கிறாள். இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறாள். அங்குமிங்குமாக பார்க்கிறாள். அன்பானவர்களே, அந்த செய்தியைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். அங்கே இயேசு கிறிஸ்து அவளுக்கு முன்பாக ஆண்டவர் காண்பிக்கிறார். அவரை பார்த்து இவள் தோட்டக்காரரே என்று சொல்லுகிறாள். இவளுடைய கண்களெல்லாம் அங்கே கல்லறையின் வாசலையே பார்த்து கொண்டிருக்கிறது. இயேசுவை அவள் பார்க்கவில்லை, கல்லறையை பார்த்து கொண்டிருக்கிறாள். இந்த மரியாளை அவர் திரும்பி பார்த்து கேட்கிறான், யாரை தேடுகிறாய்? மரியாளை, நீ யாரை தேடுகிறாய்? அவளை நோக்கி பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையைத்தான் 15ஆம் அதிகாரத்தில் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன். யாரை பார்த்து சொல்றா? இயேசுவை பார்த்தே சொல்றா, தோட்டக்காரரே அப்படின்னு சொல்றார். ஆமேன். ஒருவேளை அது தோட்டமாக இருந்திருக்குமோ, காவலாளி இருந்திருப்பாங்களோ தெரியாது. ஆனால் அவள் அப்படி நினச்சிக்கிட்டான். இயேசுவை பார்க்கறதுக்கு தோட்டக்காரர் மாதிரி அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை மறந்து போனாள். அன்பானவர்களே, பயமும் பதட்டமும் இயேசுவை யார் என்று பார்ப்பதற்கு தடையாக இருக்கிறது. இவள் எத்தனை வருஷமாக இயேசுவோடு ஊழியத்தில் இருக்கிறார்கள். இயேசு போகிற இடமெல்லாம் இந்த பெண்கள் அவருக்கு ஊழியத்தில் உதவியாக இருந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பழக்கமான இயேசுவை, நேசிக்கிற இயேசுவை அவள் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த இயேசுவை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். இயேசுவை குறித்து இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உயிர்த்தெழுதல் நாளில், ஈஸ்டர் நாளில் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற மிக முக்கியமான காரியம், இன்னும் இயேசுவை நிறைய தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. நான் இயேசுவை தெரியும், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், பரிசுத்தாவியும் பெற்றிருக்கிறேன், நான் சபைக்கு ஒழுங்காக வர்றேன் அப்படின்னாலும் கூட நான் இன்னும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டியது அதிகம். நாம் இன்னும் அதிகமாக ஆண்டவரை புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்தின் வாழ்விலே மாற்றத்தை கொடுக்கணும். ஈஸ்டர் செய்தி பிரசங்கத்தை கேட்கறது மட்டும் நமக்கு ஒருபோதும் ஆசீர்வாதம் தருவதில்லை. ஏதோ ஒரு செய்தியை கேட்குறோன்ட்டு கேட்டு விட்டு போனால் அது நமக்கு பயன்படாது. எப்போ பிரசங்கம் கேட்டாலும் அந்த செய்தி உணர்ந்து கேட்டால், அந்த செய்தி எனக்கானது என்று கேட்டால், அந்த செய்தி என் வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஒரு பிரசங்கத்தை கேட்கும்போது இந்த பிரசங்கத்துக்கு என் அர்ப்பணம் செய்ய வேண்டும்.
இந்த பிரசங்கத்தின் மூலமாக ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வாஞ்சியோடும் தாகத்தோடும் இந்த பிரசங்கத்தை கேட்டால் உண்மையாக இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஆமென், அல்லேலூயா. சும்மா வெறும் பிரசங்கத்தை கேட்பதால் மாத்திரம் நமக்கு ஆசீர்வாதம் வரப்போகிறதில்லை. பிரசங்கத்தை ஒரு எதிர்பார்ப்போடும் அர்ப்பணத்தோடும் கேட்கும்போது அந்த செய்தி நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமானதாக இருக்கும். அன்பானவர்களே, எனக்கு இந்த கால வேளையில் நான் ஒரு 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? சிலுவையிலே தன்னையே நமக்காய் கொடுத்தார். உயிர்த்தெழுதலிலே நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? இயேசு சிலுவையில் மரிக்க போகும்போது சீஷரை பார்த்து சொன்னார், எனக்காக 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதான்னு சீஷர்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்த்தார். அல்லேலூயா. ஆனால் அவர் உயிரோடு எழுந்திருக்கும் போது இயேசு என்ன எதிர்பார்த்தார்? நான் இந்த வசனத்தில் வாசிக்கிற போது இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து அவளிடத்தில் பேசுகிறார். ஆண்டவர் ஒரு ஆவியாக வரல, அவர் ஒரு பார்க்கும் இடத்துல சரீரத்தில் அவருக்கு முன்பாக வந்து நிற்கிறார் என்பதை நான் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய முக்கியமான எதிர்பார்ப்பு, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய முக்கியமான எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவர் தன்னை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆண்டவரை விசுவாசிகளாகி நீங்களும் நானும் சரியாக புரிந்து கொள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்க நினைப்பீங்க, இயேசுவை பற்றி நமக்கு தெரியாதா என்ன? அவர் தானே மெய்தேவன், அவர் தானே ஆண்டவர், நமக்காக மரித்து உயிர்த்து எழுந்தவர், மறுபடியும் வரப்போகிற ஆண்டவர். எத்தனையோ பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோமே, இயேசுவை பற்றி நமக்கு தெரியாதா என்ன அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவருக்கு மிக நெருக்கமானவர்கள் கூட சில நேரங்களில் சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்க வாய்ப்பு இருக்கு. அவரோடு நெருக்கமாக இருக்கிறவங்க, பல ஆண்டுகளாக விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் கூட சில நேரத்தில் இயேசுவை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கு. மாம்சத்தில் இருந்த இயேசுவை புரிந்து கொண்ட பலரால் உயிர்த்தெழுந்த இயேசுவை மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நல்லா மறுபடியும் சொல்றேன், மாம்சத்தில் இருக்கும்போது இயேசுவோடு இருந்தவர்கள், அவரை அறிந்தவர்கள் அப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதை நாம் காண முடிகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்றேன், எவ்வளவு இயேசுவோடு நெருக்கமாக இருந்தாலும் முழுமையாக புரிந்து கொள்ளாமலும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. மரியாள் இயேசுவோடு நெருக்கமாக இருந்தவள் தான், சீஷர்களோடு அவளும் இருந்தவள் தான். பைபிளில் படிக்கிற இந்த மகதலேனா மரியாள் வாழ்விலே 7 பிசாசுகள் அவளுக்குள் இருந்ததாம். இயேசு அந்த 7 பிசாசுகளையும் துரத்தி அவளை விடுவித்தான் சொல்லியிருக்கு. அப்படி பெரிய நன்மை பெற்ற மகதலேனா மரியாள் இயேசுவோடு கூட ஊழியங்களில் கூடவே சென்றவர்கள். ஆனால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை தோட்டக்காரன் என்று கூப்பிடும் அளவுக்கு இயேசுவை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறாள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர் நம்மை அறிந்திருக்கிறார், ஆனால் நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அவர் நம்முடைய முகத்தை மட்டுமல்ல, நம்முடைய இருதயத்தையும் பார்க்கிறார். நீங்களும் நானும் அவருடைய முகத்தை மட்டுமல்ல, அவருடைய இருதயத்தின் துடிப்பை, அவருடைய வாஞ்சைகளை, அவருடைய எதிர்பார்ப்புகளை நீங்களும் நானும் சரியாக அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை இயேசு கிறிஸ்துடைய உண்மையான ஏக்கத்தையும் விருப்பத்தையும் முழுமையாக புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கள ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். அவங்கள தான் ஆண்டவருக்கு நிறைய பிடிக்கும். நல்லா மறுபடியும் சொல்ற அன்பானவர்களே, ஆண்டவரை தூரத்திலிருந்து பார்ப்பது அல்ல, அல்லது இயேசுவினுடைய வெளியான அற்புத அடையாளங்களை பார்ப்பது அல்ல. சிலர் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை வெளியில் பார்ப்பதோடு சரி, அவர் அற்புதங்களை காண்பார்கள், அவர் கொடுக்கும் அப்பத்தை சாப்பிடுவார்கள், அவரை தூரத்திலே காண்பார்கள், அவர் ஒரு அற்புதம் செய்கிறவராகத்தான் நினைக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய மனதின் ஏக்கம் என்ன, உள்ளத்தின் வாஞ்சை என்ன, அவர் எதிர்பார்ப்பு என்ன, என்னை பற்றி இயேசு என்ன நினைக்கிறாரு, நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறாரு, நான் எப்படி வாழணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரோ அதை புரிந்து கொள்ளுகிற இடத்திற்கு எப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை வருகிறாங்களோ அப்போ அந்த ஆண்டவர் அவர்களை அதிகமாக நேசிக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். பைபிளில் படிக்கும்போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் சபைகளுக்கு எழுதுகிற போது 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இப்படி சொல்றாரு, நான் உன்னை உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறாய், அனலாக யாகிலும் குளிரையாவது இருந்தால் நலமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்றார். ஒரு விசுவாசி அனலா இருக்கிறாங்க குளிரா இருக்கிறாங்களான்னே கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாராம்.
உன் உன் செயல் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்னு நிறைய இடங்கள்ல வசனங்கள்ல வர்றதை நீங்க படிக்க முடியும். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவ சரியாக அறிந்து கொள்ளாத மனிதர்கள் இயேசு கிறிஸ்து இருந்த காலத்துல இருந்ததை நாம் பைபிள்ல படிக்கிறோம். அன்பானவர்களே, இயேசு பிறந்த போது கூட சாஸ்திரிகள் இயேசுவை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. வான சாஸ்திரிகள் ஆராய்கிறவர்கள் தான். ஆனா இயேசு ராஜா பிறப்பார்னு தெரியும், ஆனா எங்க பிறப்பார்னு முழுமையா தெரிஞ்சுக்கல. இயேசுவை அறகுறையாக அல்ல, முழுமையாக அறிந்து கொள்ளும் இடத்துக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் வர வேண்டும். ஒரு முறை கை தட்ட முடியுமா? தேவனை துதிக்க முடியுமா? கர்த்தர் மகிமைப்படுவாராக. அல்லேலூயா. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசுவை அரைகுறையாக அல்ல, கொஞ்சமாக அல்ல, ஆமென், 100% இயேசுவை அறிந்து கொள்வதற்காக முயற்சி எடுக்க வேண்டும். நான் 100% இயேசுவை புரிஞ்சுக்கிட்டேன்னா, இல்லை ஒருவேளை அதில் நீங்கள் இன்னும் புரியாமல் இருக்கலாம், பரவாயில்ல, ஆனால் அதை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் அவர் வசனம் என்ன சொல்லுகிறது, என் வாழ்வின் அவர் எதிர்பார்ப்பு என்ன, என் மேலே வச்சிருக்கிற ஒரு திட்டம் என்ன, ஸ்தோத்திரம், இந்த உலகத்தில் நான் பிறந்ததற்கு எதற்காக என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார், எதற்காக என்னை அழைத்தார், நான் இன்னும் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறார்ன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக, இயேசுவை அறிந்து கொள்வதற்காக ஒரு முயற்சி எடுக்கிற இடத்துல கர்த்தர் நம்மளை வைப்பாராக. இல்லை, யோவான் சானான் எவ்வளோ ஒரு பெரிய தீர்க்கதரிசி இல்லை, அவர் பாருங்க, இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர்ல, அவருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ண வந்தவர்ல, ஆனால் அவர் கூட சொன்னாரு, இதோ இவர் தான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னாரு. ஆனா அப்புறமா சொல்லி சீஷர்கள்ட்ட சொல்லி அனுப்புறாரு, வருகிறவர் நீர்தானா, வேறொரு வருவதற்கு காத்திருக்க வேண்டுமான்னு. அவருக்கே இன்னும் இயேசுவை பற்றி கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சுது. அன்பானவர்களே, இயேசுவை முழுமையாக அறிந்து கொள்ள இல்லை. யூதாஸ் இயேசுவோடு கூட இருந்தவன் தான். இயேசு எங்கெல்லாம் இருப்பாரோ அவன் அங்கே இருப்பான். 3 ஆண்டு காலமாக இயேசுவின் ஊழியத்தில் முக்கிய பங்காற்றியவன் இந்த யூதாஸ். இயேசு கிறிஸ்துவோடு நெருக்கமானவன். இல்லை, பேதுரு எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் இந்த யூதாஸ் காரியோத். எங்கே போனாலும் பணம் அவன் கையில் தான் இருந்தது. அப்படி ஒரு யூதாஸ் திறமையான மனிதன் சொல்லப்பட்டிருக்கு, ரொம்ப டேலண்ட். ஆனால் அவனே இயேசுவை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து பணத்துக்காக அவரை காட்டி கொடுத்தான் என்பதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவன் எதிர்பார்த்ததை அவர் தரவில்லை என்று நினைத்தான். இயேசுவினுடைய எதிர்பார்ப்பை அவன் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. பூமிக்கு இயேசு எதற்காக வந்தார்னு அவன் இன்னும் விளங்கிக்கிடல. உண்மையாக இயேசுவை புரிந்து கொண்டிருந்தால் இயேசுவை காட்டி கொடுத்திருக்க மாட்டான். இயேசுவை புரிந்து கொள்ளாததுனால தான் இயேசுவை காட்டி கொடுத்தான். இயேசுவோடு கூட நெருக்கமாக இருந்த ஒருவன் கூட இயேசுவை சரியாக அறிந்து கொள்ளவில்லை என்பதை மறந்து விடாதிருங்கள். எனக்கு இந்த காலையில் நீங்களும் நானும் இயேசுவை சரியாக அறிந்து கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. உயிர்த்தெழுந்த இயேசு நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கறனா, மரியாளே நான் தான் அவளுக்கு சொல்ல விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். நான் தான், நீ தோட்டக்காரன் நினைக்காத, நான் தான் இயேசு. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சரியாக அறிந்து கொள்ள தேவன் கிருபை செய்கிறார். சகையு இயேசுவை பார்க்க விரும்பினான், ஆனால் இயேசுவோ தான் யார் என்று அவனுக்கு அறிய செய்தார். பார்க்க விரும்பிய சகையுவுக்கு அவன் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக செய்தார். சகையினுடைய எதிர்பார்ப்பு ரொம்பலாம் ஒன்றும் இல்லை, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருப்பாரோ. நல்லா கவனிங்க, இயேசு எப்படிப்பட்டவராக இருப்பாரோ. இப்போல்லாம் தலைவர்களை மக்கள் பார்க்க ரொம்ப ஆசைப்படுறாங்கல்ல. ஆமாம், முதலமைச்சர் ரோட்லலாம் பார்த்தாருன்னா கையை பிடிக்க தொடணும்னு ஆசைப்படுது. ஆமாம், விஜய் தொட்டுணுமா, தொட்டுட்டா போதும், செத்தா கூட பரவாயில்லன்னு ஒருத்தன் தொட்டுட்டு செத்துட்டேன்னா பரவாயில்லன்றான். விஜயை தொட்டுணுமா, முக ஸ்டாலின் தொட்டுணும். அதுக்கு பெரும் கூட்டமான ஜனங்கள் 2 பக்கமும் துடிக்குதுங்க. தொட்டு குதிக்குதுங்க. வாழ்க்கையில் ஒரு பெரிய மறக்க முடியாத அச்சீவ்மெண்ட்டு, அதை செஞ்சு சாதிச்சிட்டாங்களாம். அல்லேலூயா. சகையு இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிருந்தான். அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், வரும் பாதையில் முன் ஓடி மரத்து மேலே ஏறி நின்று அவன் அவரை பார்த்தா போதும் அப்படின்னு நினச்சான். எல்லாரும் அப்படி இப்படி சொல்கிறாங்களே இயேசுவை, அப்படின்னா இயேசு ரொம்ப அழகாக இருப்பாரா, அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாரு, தாடியெல்லாம் வச்சுருப்பாரா, வெளியில் எப்படி இருப்பாருன்னு பார்க்க தான் நினச்சான். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த மரத்தடியில் வந்தவொடனே அண்ணாந்து பார்த்து அவரை பார்க்க அவர் பார்த்துட்டார். அல்லேலூயா. இயேசுவை பார்க்க வந்தவனை இயேசு பார்த்தார்.
ஆமென். இயேசு மரத்தின் அடியில் வந்தபோதுதான் அவன் அவரை பார்த்தான். ஆனால் இயேசு அவன் வீட்டில் புறப்படும் போதே பார்த்திருப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு மனிதனை கீழே இறங்கி வா, உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் சொல்லி அவனை அழைத்து கொண்டு போனார். இயேசுவை பார்த்தா மட்டும் போதும் நினைச்சவனுக்கு அவன் கூட இயேசு வீட்டுக்கு போனாரு. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இயேசுவை பற்றி அறிந்திருந்தான், இப்போ இயேசுவே அறிந்து கொள்ளலாம். இயேசுவை பற்றி அறிந்து கொள்வதற்கும் இயேசுவை அறிந்து கொள்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளுதல்னா யார் மூலமோ இயேசுவை கேள்விப்படுறது, இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளுதல். இயேசுவை அறிந்து கொள்ளுதல்னா நானே இயேசு பக்கம் போய் நானே அவர் பக்கத்தில் தெரிஞ்சுக்கிறது. புரியுதா எத்தனை பேருக்கு? இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளுதல், இயேசுவை அறிந்து கொள்ளுதல், ரெண்டு வித்தியாசம் இருக்கா? புரிஞ்சுக்கிட்டேன்றவங்க அலையில சொல்லுங்களேன். கொஞ்சம் புரியாமலே இருக்கிறீங்க. மறுபடியும் சொல்லணுமா? நீங்கள் எல்லாம் அலையில சொல்லலாம், மறுபடியும் சொல்லிட்டே இருப்பேன். இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளுதல்னா என்ன? இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளுதல்னா என்ன? நான் இயேசுவை இன்னும் தெரிஞ்சுக்கல, ஆனால் சொன்னாங்க அவர் ரொம்ப நல்லவர்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டிருக்கேன், அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் இயேசுவை பற்றி அறிஞ்சிருக்காங்க. ஆனால் இயேசுவை அறியணும்னா அவர் பக்கத்தில் வரணும், அவர் பக்கத்தில் வரணும், அவரோடு பழகணும், அவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், அவர் வார்த்தைகளை கேட்கணும். எந்த அளவுக்கு அதிகமாக அவருடைய வார்த்தைகளை கேட்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக இயேசுவை அறிந்து கொள்வோம். அன்பானவர்களே, மார்த்தாள், ஆமென், ஸ்தோத்திரம். யோவான் 11:21 சொல்லியிருக்கு, அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசுவை எப்படி அறிந்திருந்தாள் மார்த்தாள்னா, இயேசு கடைசி காலத்தில் அவனை என்ன செய்வார்? உயிர்த்தெழ செய்வார். இப்போ உயிர்த்தெழ செய்வார்னு அவளுக்கு தெரில. அவள் என்ன நினைச்சான்னா, கடைசி நாட்களில் அவனை உயிர்த்தெழ செய்வார்னு அவள் அறிந்து வைத்திருந்தார். அவளுடைய அந்த அறிந்திருத்தலை மாற்றி, இல்லை நீ நம்புகிற இயேசு கடைசி நாளில் மட்டும் இல்லை, இன்னைக்கும் ஒருத்தரை உயிர்த்தெழ செய்ய முடியும்னு இயேசு நிரூபித்து காண்பித்தார். மார்த்தாள் இயேசுவை அறிந்து கொண்டாள். இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை பூமிக்குரிய ராஜாவாக மட்டும் பார்த்தார்கள். அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்கள் இயேசுவை இம்மைக்குரிய ராஜாவாக பார்த்தாங்க. எப்படியாவது ரோமருடைய கையிலிருந்து நம்மளை விடுவிக்கிற ஒரு ஆண்டவராக இருப்பாருன்னு தான் அவங்க நினைச்சாங்களே ஒழிய, இயேசு கிறிஸ்து தேவகுமாரன்ன்றது அவங்களால உணரவே முடியல. 3.5 வருஷம் அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். மலை பிரசங்கம் முதற்கொண்டு 2ஆம் வருகையை பற்றி இயேசு நிறைய பேசியிருக்கிறார். பிதாவின் சித்தத்தை பற்றி பேசியிருக்கிறார். பரிசுத்தத்தை பற்றி நிறைய பேசுகிறார். மறுமையை பற்றி நிறைய பேசுகிறார். தேவ ராஜ்யத்தை பற்றி நிறைய பேசுகிறார். ஆனால் இந்த ஜனங்கள் எத்தனை பிரசங்கத்தை கேட்டாலும் இன்னும் இயேசு கிறிஸ்துவை பூமிக்குரிய ராஜாவாக தான் நினைத்தார்கள் ஒழிய பரலோகத்தின் தேவன் என்பதை அறியாமலே போனார்கள். அதனால தான் அவர்கள் சிலுவையில் இயேசுவை அறைந்தார்கள். எனக்கு இந்த காலையில் நீங்கள் ரொம்ப கால விசுவாசியாக கூட இருக்கலாம், ஆனால் இயேசுவை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிஞ்சிருக்கிறீர்களா? உயிர்த்தெழுந்த இயேசு அதைத்தான் சொல்றார், மார்த்தாள், மரியாளே, நீ என்னை தோட்டக்காரனாக நினைக்காதே, நான் தேவகுமாரன் என்று, நான் உயிர்த்தெழுந்த தேவன் என்பதை நீ பார்க்க வேண்டும் என்று சொன்ன. அவருடைய ஆசையெல்லாம் தான் முதல்லையே ஆண்டு சொல்லலை. மார்த்தாளே, நான் தான் இயேசு அப்படிலாம் சொல்லலை. அவளாக தன்னை அறிந்து கொள்ளட்டும்னு கர்த்தர் பார்க்கிறார். ஏன் அழுகிறான்னு கேட்கிறார். ஏன் அழுகிற, யாரை தேடுற, அதெல்லாம் ஏன் இயேசு கேட்கணும்? அவராகவே என்ன மரியாதை, நல்லா இருக்கியா, நான் தான் இயேசு உயிர்த்தெழுந்துட்டேன்னு சொல்லியிருக்கலாம், முதல்ல சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லலை? அப்படின்னா அவளாக கண்டுபிடிக்கட்டும் என்று நினைக்கிறேன். நீங்களும் நானும் இயேசுவை அறிய வாஞ்சிக்கணும். அவர் தான் ஆண்டவர் என்பதை நாமளை கண்டுபிடிக்கணும். அவரை புரிந்து கொள்ளும் இடத்துக்கு வரணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவின் எதிர்பார்ப்பு அதுதான். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் இயேசுவை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். 2 சீஷர்கள் எம்மாவூருக்கு போகிறாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த இயேசு உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே, அந்த குறிப்பிட்ட 3ஆம் நாளிலே 2 சீஷர்கள் 6 மைல் தூரம் உள்ள, எருசலேமிலிருந்து 6 மைல் தூரம் உள்ள எம்மாவூர் அப்படின்ற ஊருக்கு அவங்க போகிறாங்க. அவங்க பாதையில் நடந்து போகும்போது இயேசு கிறிஸ்துவும் ஒரு வழிபோக்கரை போல அந்த சீஷரோடு கூட சேர்ந்து கொண்டார்.
எங்கே போகிறீங்க, என்ன செய்கிறீங்க என்று அவங்க கூட பேசிகிட்டே போகிறார். அந்த 2 சீசர் என்ன பேசிட்டு போகிறாங்க? இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அங்கே துணி தான் சுற்றி வச்சுருக்காங்க கல்லறையில். காலையில் 2 பெண்கள் போய் பார்த்துட்டு வந்தாங்க. இந்த பேச்சு எல்லாம் எருசலேம் நகரம் முழுசும் இந்த பேச்சு பரவிக்கிட்டு இருக்கு. இயேசுவை காணோம், கல்லறை திறந்துருக்கு, இயேசு இல்லை. இதுவரைக்கும் உலகத்தில் நம்ம இது மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை. கல் புரட்டி தள்ளி இருந்துச்சான், சங்கிலி பெயர்ந்துருச்சுது, காவலாளிக்கு ஓடிட்டாங்களாம். இந்த செய்தியை பூரா இந்த 2 பேரும் பரபரப்பாக பேசிட்டு எம்மாவூருக்கு வேகமாக நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. இயேசு போய் என்னத்தை பேசிட்டே போறீங்கன்னு கேட்குறார். அன்பானவர்களே, அந்த சீசைகள் அவன் ஸ்தோத்திரம் பேசிக்கொண்டு வரும் பொழுது இயேசு அவங்க கூட வர்றாரு அப்படின்றது அவங்களுக்கு இயேசுன்னு என்ன செய்யலை தெரியல. நல்லா கவனிங்க, இயேசுவோடு இருந்தவங்க தான் ஆனால் இயேசுவை புரிஞ்சுக்கிடலை, அல்லது இயேசுவை தவறாக புரிந்து கொண்டார்கள். அந்த வசனத்தை நீங்கள் படிக்கும்போது நீர் அந்நியரோ என்று சொல்றாங்க. நீர் அந்நியரோ, எதை குறித்து பேசிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறார். அவங்க சொல்றாங்க, எருசலேம் நகரம் முழுசு பேசுகிற வார்த்தை உங்களுக்கு தெரியும், உமக்கு தெரியாதா? நீர் என்ன அந்நியரோன்றாங்க. யாரை பார்த்துனா தம்முடைய ஆண்டவரை பார்த்து. நீர் வெளியூருக்காரரா? நீர் மலேசியாவை சிங்கப்பூரான்னு கேட்ட மாதிரி. மதுரை பற்றி உங்களுக்கு தெரியாதா? ஊரு பூரா இந்த பேச்சா இருக்கு, நீ வெளியூருக்காரரா, உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறார்கள். 17ஆம் வசனத்தில் படிச்சீங்கன்னா லூக்கா 24:17 அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார்கள். துக்கமா போறாங்க. இயேசு உயிர்த்தெழுந்த செய்தி சந்தோஷமா தானே இருக்கணும். இயேசு உயிர்த்தெழுந்த சந்தோஷம் தானே. ஆனால் இந்த சீசைகள் துக்கமா போறாங்களாமா. அது எப்படின்னு தெரியல. ஏன் துக்கம், என்ன வேதனை? நம்ம இயேசு மரிச்சார் ஆனால் உயிர்த்தெழுந்துட்டாருன்னு சந்தோஷப்படணுமே, ஏன் துக்கமகமா போறீங்கன்னு இயேசு கேட்கிறாரு. அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்து ஏன் துக்கப்படுறன்னு கேட்கிறாரு. அவங்க கேட்குறாங்க, நீ அந்நியரோன்னு கேட்குறாங்க. பாருங்க, கீழே சொல்லி இருக்கிறது, அவர் தீர்க்கதரிசியா இருந்தாரு இயேசு கிறிஸ்து. இயேசுவை பற்றியே இயேசுவுக்கு பாடம் எடுக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இயேசுகிட்டே சொல்றாரு, இயேசு இருந்தாரு, அவரை நாங்கள் நம்பி இருந்தோம், அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாரு, அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. இயேசுவை சிலுவை அரைஞ்சிட்டாங்க, நாங்கள் நம்பி இருந்தோம், எங்கள் நம்பிக்கையெல்லாம் வீணா போச்சு. இயேசு கதை கேட்டுக்கிட்டே வராரு. நம்மளை பற்றி நமக்கே சொல்லி கொடுக்குறானு. என்ன நினச்சிருப்பார் ஆண்டவரில்? என்ன நினச்சிருப்பார்? இந்த ஜனங்க எப்படி இருக்காங்களே, சரியாக புரிந்து கொள்ளலை. உன்னை நல்லா கவனிங்க. மாம்சத்தில் இயேசு உயிரோடு இருக்கும்போது எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இப்பவும் இருக்கிறாரு. அதே கை கால் தான், தழும்புகள்லாம் இருக்கு. இயேசு அதே முகம்தான். ஆனாலும் இயேசுவை புரிஞ்சுக்கிட முடியல அவங்களால. யாரோன்னு நினைக்கிறாங்க, அவரையோ காணவில்லைன்னு சொல்றாங்க. அவங்க கூட இயேசு போகும்போது, இயேசு பேசும்போது அவங்களை அறிந்து கொள்ள முடியல. இயேசு கிறிஸ்து சத்தம் போடுறாரு, அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. யாராவது ரோட்டில் போகிறோம் அப்படி பேச முடியுமாங்க? நீங்கள் ரோட்டில் போகும்போது யாராவது உங்களை பார்த்து புத்தி இல்லாதவங்கள்ட்ட என்ன உங்களுக்கு கோபம் வராதான்? இந்த 2 சீசரை பார்த்து ஏன் சொல்கிறார், புத்தி இல்லையா உங்களுக்கு, மந்த இருதயம் உள்ளவங்களை? ஏற்கனவே தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கா, அவர் உயிர்த்தெழுவார்னு சொல்லியிருக்கலாம், ஏன் நீங்கள் அதை புரிஞ்சுக்கலன்னு திட்டுறாரு. அப்போ கூட இந்த மரமண்டைகளுக்கு என்ன தெரியல, இப்படி எங்கேயோ அந்த கேட்ட மாதிரி இருக்கு இந்த வார்த்தை. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அப்படி தான் பேசுவார், அப்படி தான் பேசுவார். இந்த நமக்கெல்லாம் தெரிஞ்சிடும்ல, இந்த வார்த்தை ஃபோன்லேயே கண்டுபிடிச்சிருவோமே. சிலர்லாம் மிரட்டி இந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோமா எவனாவது, நாம் சொல்லுவோம், போடா உனக்கு தெரியும்டா, உன் வாய்ஸ் தெரியுது. நல்ல பழக்கமான ஆள் ஃபோனில் பேசுனா கண்டுபிடிச்சிடலாம். நேரிலேயே ஒருத்தர் பேசுறாரு, அவன் கண்டுபிடிக்க முடியல. இது மாதிரி உரிமையாக திட்டுறது யார் திட்டுவா? எல்லாரும் திட்டுவாங்களா? அப்போ கூட இயேசுன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் ஒரு இடம் வந்துருச்சு. அவங்க 2 பேரும் நாங்கள் இப்படி போகிறோம், நீங்கள் அப்படி போங்கன்னு பிரிகிறாங்க. அந்த 2 பேரும் அவரை கூப்பிடுறாங்க. நைட்டு இருட்டிட்டு ராத்திரி எங்க கூட வந்து தங்குங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்போ கூட இயேசுன்னு தெரியல. வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பாடும் கொடுக்குறாங்க. அன்பானவர்களே, அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். ஏற்கனவே இயேசு அதை செஞ்சிருக்கார், பிட்டு கொடுத்துருக்காரு. அப்போ இயேசு செய்கிற எல்லாமே ஏற்கனவே செஞ்சது தான்.
இது ஒன்று கூட மண்டையில் ஏற மாட்டாங்க. கடைசியில் அந்த அப்பத்தை வாங்கி சாப்பிட்ட பிறகு ஞாபகம் வருது, இவர் தான் இயேசுன்னு, அவர் மறைந்து போனார். அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, வழியில் பேசிட்டே வரும்போது அவர் நம்மக்கிட்ட பேசும்போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? அல்ல கவனிங்க, அப்போ கூட பேசும்போது தெரிஞ்சிருக்கு, ஆனால் உணரல. காதில் சத்தம் கேட்கு, ஆனால் உள்ளத்தில் உணர்வு வரல. சில நேரம் அப்படி தான் இருக்கும். காதில் செய்தி கேட்கும், மனசில் என்ன வராது. ஏங்க புரியுதா சொல்றது? இயேசு பேசும்போது காதில் அவருடைய வார்த்தை கேட்கும்போது இருதயத்துக்குள்ளே கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கு. அப்படின்னா எல்லாரும் பேசும்போது அப்படி நடக்காது. எல்லா வார்த்தையும் அப்படி கிடையாது. ஆண்டோடைய வார்த்தையில் வல்லமை இருக்கு. வல்லமையான வார்த்தை கேட்கத்தான் செய்கிறோம், ஆனால் மனசுக்குள்ள மாற்றம் வரல. 1000 பிரசங்கத்தை கேட்டாலும், ஆமென், கர்த்தருடைய வல்லமையான வார்த்தை வந்தாலும் இருதயம் திறக்கப்படாமல் இருக்குது. இருதயம் திறக்கப்படலை. இந்த சீஷர்கள் திறக்கப்படலை. இயேசுவே பேசியும் இருதயம் திறக்கப்படலையே. திறக்கப்படாமல் இருக்க முடியும். ஆனால் உண்மையாகவே எதிர்பார்ப்போடு வாஞ்சியோடும் இயேசுவின் வார்த்தையை கேட்டா இருதயம் கட்டாயம் திறக்கப்படும். அல்லேலூயா. என் கூட ஆண்டவர் பேசணும்னு நினைச்சு கேட்கிறவங்களுக்கு இருதயம் திறக்கப்படுங்க. இவங்க இயேசு எதிர்பார்க்கவே இல்லை. இப்படிலாம் இயேசு வருவார் நினைக்கவே இல்லை. இயேசு இப்படியும் வருவார், இப்படியும் பேசுவார், இயேசு நம்ம கூட வருவார், இயேசு இப்படிலாம் செய்வார்னு இன்னும் அவங்க அறிந்து கொள்ளவில்லை. நான் சொல்றேன் உங்களுக்கு, இயேசு என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இயேசு அறிந்து கொள்ளாத வரைக்கும் இருதயம் திறக்கப்படாதுங்க. இந்த சீஷர்கள் இயேசுவை சரியாக அறிந்து கொள்ளாமல் இருந்திருக்குதாங்க. பேதுரு சீஷர்களே முதன்மையானவன், இயேசு கூட இருக்கிறவன், ரொம்ப நேசிக்கிறவன். உண்மையா பேதுருவை குறை சொல்ல முடியாது. ரொம்ப அன்பான சீஷன் தான். நாம நேசிக்கிறப்பான்னு சொல்றான். உமக்காக சாவியிலும் காவலிலும் பின்பற்றுவேன்னு சொல்றான். அப்படி ஒரு மனிதன். பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதரனே, சகோதரியே, எனக்கு இந்த கால வேளையில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இந்த பேதுரு அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான் என்று லூக்கா 9:33 இருக்கு. நான் என்ன சொல்றேன்னே அவனுக்கு தெரியாம இயேசு கிட்ட சொல்றான். ஆண்டவரை சரியா இன்னும் அறியாம இருக்கிறான். நான் பாடுபட்டு மரிக்கணும்னு இயேசு சொல்றாரு. அவரை தனியாக அழைத்து கொண்டு போய் இயேசுநாதர்கிட்ட என்ன சொன்னான் பேதுரு? ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, நீர் மரிக்க கூடாது என்று இயேசுவுக்கு சொல்லுகிறான். இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னாரு? அப்பாலே போ சாத்தானே, தேவனுக்கான காரியங்களை குறித்து நீ தெரியாமல் இருக்கிறாய் என்று அவனை குறித்து ஆண்டவர் மிகவும் வருத்தப்பட்டார். எனக்கு இந்த காலையில் பேதுரு ரொம்ப நேசிக்கிறவன் தான், நெருக்கமானவன் தான். ஆனால் அவனால் கூட இயேசுவை இன்னும் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்ததுன்னா, அவரோடு நெருக்கமாக இருக்கிறவங்க புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அன்னைக்கு அந்த வாய்ப்பு குறைவு. ஆனால் இன்னைக்கு நாம் அவரை அறிந்து கொள்ளும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நமக்கு வாய்ப்புகள் இருக்கு இயேசுவை அறிந்து கொள்றதுக்காக. ஆண்டவரை முழுமையாக அறிந்து கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. மீன் பிடிக்க போயிட்டாங்க போது பேதுரு சொல்றான், நான் மீன் பிடிக்க போறேன்னு. பேதுரு கூட பெருங்கூட்டம் போயிடுச்சு. எல்லாரும் போய் மீன் பிடிக்கிறாங்க. என்னாச்சு? இயேசு இருக்கும்போது பிரச்சனை இல்லை, 3 வேளைக்கும் டான் சாப்பாடு கிடச்சிது. ஆனால் இப்போ இயேசு மரித்து போனதுனால இப்போ சாப்பாட்டுக்கு என்ன செய்யன்னு தெரியல. இயேசுவை நம்பி எல்லா படகையும் விட்டுட்டு வந்தாச்சு. ஆனால் இப்போ என்ன செய்யன்னு தெரியாமல் எப்படி மீன் பிடிச்சாங்களோ அல்லது யாருடைய படகை வாங்கினாங்களோ தெரியாது. ஆனால் மீன் பிடிக்க போகிறாங்க, ஒரு மீனும் அகப்படவில்லை. இயேசு கிறிஸ்து அவர்களை தேடி போகிறார். அவர்களை தேடி போய் யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிக்கும்போது, மீன் பிடிக்க போன சீஷர்கள் இயேசுவை அறியாமல் இருந்திருக்கிறார்கள். விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் தான் இயேசுன்னு அவங்க அறிந்து கொள்ளவில்லை. அவங்க மீன் பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லாமல் வந்தாங்க. இயேசு சொல்கிறாரு, நீங்கள் போய் வலைகளை வலது பக்கமாக என்ன செய்யுங்க, போடுங்க. நல்லா கவனிங்க. இதை சொன்ன உடனே என்ன ஞாபகத்துக்கு வரணும்? ஏங்க,
பேதுருவை பார்த்து இயேசு வலைய வலது பக்கமாக வலை போடு மீன் கிடைக்குன்னு சொன்னால் பேதுருக்கு எது ஞாபகத்துக்கு வரணும்? நீங்களே பார்க்குறத பார்த்தா உங்களுக்கே தெரியல போலயே. என்ன ஞாபகத்துக்கு வரணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றுமே ஞாபகத்துக்கு வராதோ? ஏங்க, ஐயோ சோத்திராண்டவரே, என்ன பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் வீணாக போயிடுமோன்னு பயமாக இருக்கு. எத்தனை பிரசங்கம் பண்ணியிருக்கோம். ஏங்க, பேதுரு மீன் பிடிக்க போயிருக்காங்க. இப்போ இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு ஒன்றும் கிடைக்கல, வெறும் வலையை அலசிக்கிட்டு இருக்காங்க. இயேசு வந்து மறுபடியும் சொல்கிறார் அவர்கிட்ட, வலது பக்கமாக வலையை போடுங்க மீன் கிடைக்குன்னு இயேசு சொல்கிறாரு. என்ன ஞாபகம் வரணும் பேதுருக்கு? ஏற்கனவே இயேசு சாகும் முன்னாடியே அதான் சொன்னார். இந்த சத்தத்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு ஞாபகம் வர வேண்டாமா? அப்போ கூட இயேசு நினைக்கலங்க. அவன் போயிட்டு மீனெல்லாம் பிடிக்கிறான். சரியான மீன், நிறைய மீன் கிடச்சிருச்சு. நிறைய மீன்களை பிடிச்சு கொண்டு வராங்க. மீனை பிடிச்ச பிறகு தான் வருது நினைக்கிறாங்க அவர் தான் இயேசுன்னு ஒரு சீசன் சொல்கிறான். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து அவங்கள நேசித்து அவங்கள தேடி போகிறாரு. தன்னை அறியாத அல்லது தன்னை சரியாக அறியாத தம் சீஷர்களுக்கு தன்னை புரிய வைக்க நினைக்கிறார். மாம்சத்தில் இருந்த போது இயேசுவை தெரிஞ்சிட்டாங்க. ஆனால் உயிர்த்தெழுந்த பிறகு இயேசுவை கண்டுபிடிக்க கஷ்டப்பட்டார். உயிர்த்தெழுந்த இயேசுவை அறிந்து கொள்ள தேவன் கிருபை செய்யட்டும். இயேசு அவங்களுக்காக அற்புதம் செய்தார். இயேசு ஒரு மத தலைவராக இந்த உலகம் பார்க்குது. ஏன்னா சரியாக இந்த உலகம் இயேசுவை அறியலை. இயேசுவை வெறும் அற்புதம் செய்கிறவராக ஒரு பெருங்கூட்டம் பார்க்குது. இயேசு எனக்கு வேண்டாம், அவர் ஏதோ அற்புதம் எல்லாம் செய்வாராமே, என் வியாதியை சுகமாக்குவாராமே, சர்ச்சுக்கு போனால் இயேசு செய்வார்னு தெருவுக்குள்ளே சொல்லிக்கிட்டாங்க. என் குடும்பத்தின் சாபம் மாறுன்னு சொல்கிறாங்க. இயேசுநாதரால் என் குடும்பத்தை சாபத்தை மாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. அப்படி நினச்சி இயேசுவை தேடி வர்ற கூட்டம் இருக்காங்க. இயேசுவை வெறும் அற்புதம் செய்யும் ஒரு ஆளாக மட்டும் மக்கள் நினைக்கிறார்கள். இல்லை, இயேசு அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் உயிர்த்தெழுந்த தேவன், பாவங்களை மன்னிக்கிற தேவன், அவர் மறுபடியும் வருகிற தேவன், அவரே மெய்யான ஆண்டவர் என்பதை இந்த உலகம் முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. இந்த உலகம் ஆண்டவர் சரியாக அறிந்து கொள்ளலை அப்படின்றது கூட வேற. ஆனால் சபை தேவனை சரியாக அறிந்து கொள்ளணுமே. இயேசுவின் சீஷர்களாக இருக்கிற நீங்களும் நானும் இயேசுவை சரியாக அறிந்து கொள்ளணுமே. இயேசு இன்னைக்கு சும்மா ஒரு ஏதோ கருவேப்பிலை மாதிரி, ஏதோ ஒரு மருந்து மாதிரி, சும்மா தேவைக்கானவராக மட்டும்தான் சிலர் நினைக்கிறாங்க. நீங்கள் நம்புறீங்களா இல்லையே தெரியல. உண்மையாக உங்களுக்கு தெரியுமா, நிறைய பேர் இயேசுவை தேவைக்காக மட்டும்தான் வச்சுருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையில் என்னவானாலும் இயேசு எனக்கு தேவை நினைக்கிற கூட்டம் கொஞ்சம் பேர். ஆனால் பெருங்கூட்டம் இயேசுவை தன் சுயநலத்துக்காக தேவைக்காக மட்டும்தான் இயேசுவை பயன்படுத்துகிறார்கள். லாபமோ நஷ்டமோ மரணமோ ஜீவனோ கிடைக்கதோ கிடைக்கலையோ என்ன நடந்தாலும் சரி, இந்த இயேசுவை காலமெல்லாம் நேசித்து அவருக்காக வாழ்கிற கூட்டம் கொஞ்சம் கூட்டம். நீங்க அந்த கூட்டத்தில் இருக்கணுமுங்க. யார் இருந்தாலும் யார் போனாலும் சரி, நான் இயேசு விட மாட்டேன்ற ஒரு கூட்டம் கொஞ்சம் தான் அந்த கூட்டத்தில் இருக்கணும். இயேசு உணவு கொடுக்கும்போது கூட இருக்கிற கூட்டம் இயேசுவை பிடித்த போது ஓடி போனது. இந்த உலகத்தில் இயேசுவுக்காக எல்லா நேரங்களிலும் நிற்கணும். அப்பவும் மீனும் ஆசீர்வதித்து கொடுக்கிற நேரம் மட்டும் இல்லை, இயேசுவை கைது செய்து போதும் அவரோடு நின்றிருக்க வேண்டும், அவருக்கு துணையாக இருந்திருக்க வேண்டும். அவருக்காக நான் மரிக்கவும் ஆயத்தம் என்று வாயினால் சொல்வதல்ல, இயேசுவோடு கூட நிற்கிற ஒரு இருதயம் வேணும். ஆனால் பேதுரு அன்னைக்கு சொல்லிட்டு மறுதளிச்சிட்டாரு. ஆனால் அவருடைய வாழ்க்கையின் முடிவில் இயேசுவுக்காகத்தான் மரிச்சார். பிரைஸ் தி லார்ட். அவர் சொன்னதை காப்பாற்றிட்டார். பேதுரு சொன்னதை காப்பாற்றிட்டார். இயேசுவுக்காக சிலுவையில் தலைகீழாக அடிக்கப்பட்டு மரித்தாராம். இயேசுவை மாதிரி என்னை அடிச்சிடாதீங்க, நான் அப்படி தகுதி இல்லாதவன், என்னை தலைகீழ அடிங்கன்னு சொன்னாராம். கிறிஸ்துவுக்காக மரிப்பதற்கு ஆயத்தம் சொல்லி கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நிறைய சொல்லிட்டே போகலாம். நிக்கதோமு என்ற மனிதன் இயேசுவை சரியாக அறிந்து கொள்ளாமல் இருந்தான். மறுபடியும் பிறப்பதை குறித்து இயேசு சொன்னபோது சரியாக புரிஞ்சுக்கல. அன்பானவர்களே, சகையுக்கும் ஏரோதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? சகையு இயேசுவை பார்க்க விரும்பினா, ஏரோதும் இயேசுவை பார்க்க விரும்பணும். ரெண்டு பேரும் இயேசுவை பார்க்க விரும்பினாங்க. ரொம்ப நாளாக ஏரோதுக்கு ஆசை. நிறைய பேர் ஏரோதுகிட்ட போய் சொன்னாங்க,
இயேசு ரொம்ப அற்புதங்களெல்லாம் செஞ்சுட்டா இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. செத்து போன ஆளை கூட இயேசு உயிரோடு எழுப்பியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்கன்னு இந்த செய்தியில் ஏரோது அரண்மனைக்கு போகுது. ஆனால் இந்த இயேசுவை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்தான். ஆனால் கடைசியில் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து விசாரணைக்காக இயேசுவை கொண்டு போனாங்க. அவன் இயேசுவை பார்த்த சந்தோஷம் அவனுக்கு. ஆனால் அவரை பிலாத்துட்ட மறுபடியும் அனுப்பி வச்சுட்டாரு ஏரோது. ஒன்று மாத்திரம் கவனிக்கணும், இயேசுவை பற்றி அறிந்திருந்த ஏரோது பார்க்க ஆசைப்பட்டான், ஆனால் அவரை அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் செகையும் இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டான், இயேசுவை அறிந்து கொண்டான். இதுதான் ரொம்ப வித்தியாசம். அன்பானவர்களே, இயேசுவை பார்த்த எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை. இயேசுவை பார்த்த எல்லாரும் இயேசுவை விசுவாசிக்கவில்லை. வெறும் பார்க்க மட்டும் வருகிற கூட்டம் நிறையா இருக்கும். இந்த ஆலயத்துக்குள்ள சும்மா இயேசுவை சும்மா பார்க்க வந்தேன், இயேசு நல்லவர்னு சொல்கிறாங்க, இன்னைக்கு ஈஸ்டர் நாள், சும்மா இயேசுவை பார்க்கலான்ட்டு வந்தேன், சும்மா ஆராதனை பார்க்கலான்னு வந்தேன், சும்மா ஏதோ ப்ரேயருக்கு வந்தேன். இல்லை, நீங்கள் பார்க்க வந்தாலாக இருக்கக்கூடாது, பார்வையாளராக நீங்கள் இருக்கக்கூடாது, விசுவாசிக்கிற ஆளாக மாறணும். பார்க்கறதுனால ஒரு நன்மையும் இல்லை. இயேசு கிறிஸ்து அன்னைக்கு இருந்த காலத்தில், மாம்சத்தில் இருந்த காலத்தில் நிறைய பேர் பார்த்தாங்க, ஆனால் விசுவாசித்தவங்கள் தான் இயேசுவுக்காக வாழ்ந்தாங்க. பார்ப்பதால் ஆசீர்வாதம் இல்லை மகனே மகளே, அவரை விசுவாசிப்பதால் தான் ஆசீர்வாதம் இருக்கு. நீங்களும் நானும் இயேசுவை வெறும் பார்வையாளராக, சும்மா கண்டுகளிக்கிறவராக அல்ல, அவர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம், பாட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ஆராதனை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அல்லது யாரோ என்னை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க, அதனால வந்தேன், அதற்காக அல்ல. நான் இயேசுவை நானே நம்புகிறேன், அவரை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து யாருக்கோ அற்புதம் செய்தார் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் இந்த இயேசு எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசு என்ன தொடட்டும், அவர் என் பாவங்களை மன்னிக்கட்டும், இயேசு என் உள்ளத்துக்குள் வரட்டும். இயேசு யாருக்கோ அல்ல, எனக்கு ஆண்டவர், அவர் நல்லவர் என்பதை காண்பிக்கட்டும். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று யாருக்கோ காண்பித்ததல்ல, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் அறியும்படி நான் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என் மனைவி இயேசுவை அறிந்து கொண்டால், என் பிள்ளைகள் இயேசுவை அறிந்து கொண்டார்கள், என் கணவன் இயேசுவை அறிந்து கொண்டான் என்று சொல்வதில் எந்த லாபமும் இல்லை. நான் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு மறுபடியும் இந்த பூமிக்கு வருவார். தேவனுடைய பிள்ளைய, இந்த உலகம் அழிய போகிறது என்பதை பைபிளில் இருக்கு. இந்த உலகம் நிரந்தரமானது இல்லை, நிச்சயமாக ஒரு நாள் இந்த உலகம் அழியத்தான் செய்யும். ஆனால் அதுக்கு முன்னாடி இயேசு மத்திய ஆகாயத்தில் மறுபடியும் வருவார் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் விசுவாசிக்கிற பிள்ளைகளை அவர் மறுபடியும் எடுத்துக்கொள்வார் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ அழிவிலிருந்து தப்பிக்கொள்வதற்கு இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், அவர் விசுவாசித்தாக வேண்டும். இதுதான் உயிர்த்தெழுதலின் செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா அன்பானவர்களே? நீங்கள் இயேசுவை நேசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார், நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார், நீங்கள் ஜெபிக்கவும் வேத வாசிக்கவும் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார், நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும், நீங்கள் அவருக்கு பிரயோஜனமாய் இருக்கவும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக நீங்கள் ஆத்தும ஆதாயம் செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் சபையை நேசிக்கணும், போதகரை நேசிக்கணும், ஊழியத்தை நேசிக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு தாராளமாய் கொடுக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு மரியாள்கிட்ட எதிர்பார்த்ததை நம்ம கிட்டையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அன்பானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் இயேசு நமக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். நான் முதல்ல சொன்னேன், அவரை நம்ம முழுமையாக அறிஞ்சுக்கணும்னு இயேசு எதிர்பார்க்கிறாரு. ரெண்டாவது, ஆண்டவர் நம்முடைய தேவையை சந்திக்க விரும்புகிறார். மரியாளை பார்த்து சொல்கிறாரு, இல்லை அவருடைய வேலை நான் உயிர்த்தெழுந்துன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மரியாளை ஏன் அழுகிறாய்? ஏன்னா ஏன் அழுகிறாயின்னு கேட்குற இடத்துல நிறைய பேர் இல்லை, அப்படி நிறைய பேர் கேட்கறதில்ல. சில நேரம் அழுதுட்டு இருந்தால் கூட கண்டுக்காமல் போகிற கூட்டம் நிறையா இருக்கு. சிலர் அழுதுட்டு இருந்தால் கண்டுக்காமல் போயிடுவாங்க, சிலர் அழுதுட்டு இருந்தால் கூடுதலாக அழ வைப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி கூட்டங்களை பார்த்துருக்கீங்களா? சிலர்லாம் வீட்டிலே குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும், அழுதா கூட எதையுமே. சில கணவர்லாம் அப்படி இருப்பாங்க, சில மனைவி அப்படி இருப்பாங்க, அழுதுட்டு இருந்து அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க, அதை பற்றி நினைக்க மாட்டாங்க. இன்னொரு கூட்டம் அழுதா கண்டுக்கிடாமல் போகிற கூட்டம் பரவாயில்ல. இந்த இன்னொரு கூட்டம் இருக்குது, அது என்ன செய்யும்னா, ஆமாம் இப்படியே என்ன செய்ய, அழுதுகிட்டே இரு, நீ அழுது அழுது வீடே அழுது போச்சு.
அழுகிறவங்கள கண்டுக்காமல் போகிற ஒரு கூட்டம். ரெண்டாவது கூட்டம் அழுகிறத ஏளனம் பண்ணுற கூட்டம், அழுது இன்னும் கூடுதலாக அழ வைக்கிற கூட்டம். மூணாவது கூட்டம் தான் கொஞ்சம் ஏதோ அப்புறம் ஏன் அழுகிறன்னு கேட்குற கூட்டம் கொஞ்சம் கம்மி தான். இயேசு கிறிஸ்து எப்போதும் அழுகிறவர்களை பார்த்தால் ஏன் அழுகிறாய் என்கிற ஒருவர். மரியாதை பார்த்து கேட்குற ஆளாதே. பைபிளில் பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் இருக்குது. எல்கானா அன்னாளை பார்த்து கேட்டார், ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய். நான் சொன்ன 3 கூட்டம் சொன்னல, கண்டுகொள்ளாமல் என்ன அழுதாலும் சரி கண்டுக்கிட. இன்னொரு கூட்டம் சொன்ன அழுகிறத கூட வேதனைப்படுத்துன்னு சொல்கிறேன். ஒரு சில கூட்டம் தான் ஏன் அழுகிறான்னு கேட்கும். ஆனாலும் இந்த 3வது கூட்டம் ஏன் அழுகிறன்னு கேட்டாலும் அழுகையை நிறுத்த முடியாது. எல்கானா ரொம்ப நல்ல கணவன், அன்னால ஏன் அழுகிறாயின்னு கேட்டான். உண்மையாகவே அன்னாளுடைய கணவனை பார்த்தா பாராட்டணும், அவளுக்கு ரொம்ப ஆறுதலானதாக இருந்தான். ஆனால் எல்கானா கேட்ட அந்த வார்த்தை அவளுக்கு ஆறுதலாக இருந்துச்சா? அவள் கண்ணீரை மாற்றிட்டான்னா இல்லை, மாற்றலை. அவன் எத்தனை முறை ஏன் அழுகிறான்னு கேட்டாலும் இன்னும் அவன் அழுதுட்டு தான் இருந்தான். எல்கானா அவனுடைய ஆறுதலின் வார்த்தை அன்னாளின் வாழ்வில் கண்ணீரை நிறுத்தவில்லை. மேலோட்டமான ஒரு ஆறுதல், கண்ணீரை நிறுத்தவில்லை. ஆனால் இயேசு தேவனாகிய கர்த்தர் அன்னாளை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். அன்னாளின் அழுகை நிறுத்தப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். ஏன் அழுகிறாய் என்று எத்தனையோ பேர் கேட்கலாம், ஆனால் இயேசு கேட்டால் தான் அங்கே அழுகை நிறுத்தப்படும். அழுகை நிறுத்தப்படும். என்னைக்கு அன்னாள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணினாலோ அன்று முதல் அன்னாளுடைய கண்ணீர் நிறுத்தப்பட்டது. பைபிள் இருக்கு, அவள் அதற்கு பிறகு துக்கமுகமாக இருக்கவில்லை. துக்கமுகமாக இருக்க பல ஆண்டுகளாக எல்கனாவின் வார்த்தைகள் அவள் கண்ணீரை நிறுத்தவே இல்லை, துக்கத்தை மாற்றவில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் அன்னாளுடைய கண்ணீரை நிறுத்தி அவள் துக்கத்தை மாற்றினது. 2 கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களா? இந்த உயிர்த்தெழுந்த இயேசு உங்கள் கண்ணீரை நிறுத்துவார், உங்கள் துக்கத்தை மாற்றுவார். நான் சொல்றேன், தைரியமா சொல்றேன், உங்கள் கண்ணீரை மாற்றும் இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு, உங்கள் துக்கத்தை மாற்றுகிற உயிர்த்தெழுந்த இயேசு என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே நான் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன், ஏன் அழுகிறாய் என்று அவருடைய கண்ணீரை ஆண்டவர் துடைத்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நான் 3வது ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அறியாமையிலும் தவறாக அறிந்ததிலும் கூட ஆண்டவர் அவளுக்கு அன்பாக தன்னை காண்பித்தார் அப்படின்றத பார்க்குறோம். ஒரே ஒரு வார்த்தை தான். எப்போ அவரை சரியாக புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா, மரியாளே அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவள் வாழ்க்கையில் இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டா. மரியாளேன்னு கூப்பிட்ட அந்த ஒரு வார்த்தை தான், அந்த தொனி அவள் புரிந்து கொண்டாள். ரபூனி என்று சொல்கிறார், போதகரேன்னு அர்த்தமா. ரபூனி என்று சொல்கிறார். அவள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் அவளுக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். அவர் பேர் சொல்லி அழைக்கிறவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பேர் சொல்லி அழைக்கிறவர். அவர் யாரையும் பேர் சொல்லி தான் கூப்பிடுறாரு. மரியாளேன்னு கூப்பிட்டார்ல, உங்கள் பேர் என் பேரும் ஆண்டவருக்கு தெரியும். மேன், உங்கள் பேர் இயற்கை பேர் ஒன்று இருக்கலாம், வளர்ப்பு பேர் ஒன்று இருக்கலாம், பட்ட பேர் ஒன்று இருக்கலாம், நிறைய பேருக்கு சில இருக்கலாம். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், உங்கள் பேர் இயேசுவுக்கு தெரியும். ஆமென். ஸ்தோத்திரம். உங்கள் பேர் இயேசுவுக்கு தெரியும். ஆலயத்தில் சாமுவேலே என்று அவனை கூப்பிட்டார். ஒருவேளை ஏலிக்கு கூட அவன் பேர் ஞாபகத்தில் இருக்கும்போது தெரியாது, ஆண்டவருக்கு அவருடைய பேர் ஞாபகம் இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இயேசு நம்மை பேர் சொல்லி அழைக்கிற தேவன். அவர் மகளே என்று அழைக்கிற தேவன், உரிமையோடு அழைக்கிற தேவன், அன்பு கூர்ந்து அழைக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய அந்த கூப்பிடுதல் இருக்குல்ல, அது ஒன்று இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை ஆண்டவர் தரார். ஆமென். அல்லேலூயா. இந்த மரியாள் விசேஷமானவள். இந்த மரியாள் விசேஷமானவள். ஏன் தெரியுமா? 12 சீஷருக்கு கூட உயிர்த்தெழுந்த இயேசு தன்னை காமிக்கல. முத இயேசுவை பார்த்தது யாரு? இந்த மகதலேனா மரியாள் தான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இல்லை, ஒரு பெரிய பாக்கியங்க. பேதுருலாம் எவ்வளோ பெரிய ஆள்ல, பேதுரு எவ்வளோ பெரிய பிரதான அப்போஸ்தலன். ஆனால் அவனுக்கு முறை இயேசு காண்பிக்கலை. ஆமென். ஸ்தோத்திரம். ரொம்ப நேசிக்கிறேன்னு சொன்னவனுக்கு இயேசு காண்பிக்கலை. இந்த மரியாள் அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு இயேசு தன்னை முதலாவது காண்பிக்க காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம், ரொம்ப எளிய பதில் தான். ஏன் ஆண்டவர் மரியாளுக்கு தன்னை முதல்ல காண்பிக்கணும்? உயிர்த்தெழுந்த உடனே நேரடியாக பேதுரு இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கணும் இல்லையா? அவன் தானே பிரதான சீஷன். அவன் இல்லைன்னா இயேசு மார்பிலே சாய்ந்திருந்த ஒரு சீஷன் இருக்கான், அவன் அன்பின் சீஷன். அவன் தான்
இயேசு சிலுவை வரைக்கும் இருந்தவன், இயேசுவின் சிலுவை வரைக்கும் நின்ன ஒரு சீசன் இருக்கான். அவன்கிட்ட தான் தன் தாயவே ஒப்படைச்சாரு. அவ்வளோ ரொம்ப நெருக்கமான ஆள் யாருன்னா யோவான். அவனுக்கு போய் முதல்ல இயேசு தன்னை காமிக்கலையே. முதல்ல இயேசு தன்னை காமிச்சது யாருக்குன்னா இந்த பெண்ணுக்கு, மகதலேனா மரியாளுக்கு. ஏன் ஆண்டவர் அப்படி செஞ்சாரு? ஏன் அப்படி ஆண்டவர் செஞ்சாரு? அந்த நாட்களில் பெண்கள்லாம் பெருசாக ஒன்றும் புகழப்படலை. அந்த நாட்களில் ஆண்கள் தான் ரொம்ப, அந்த ஆணாதிக்கம் அன்னைக்கு இருந்திருக்கு. பெண்கள்லாம் ஒரு பொருட்டாக என்னப்படலை. பெண்கள் சமுதாயத்தில் அவங்க ஒரு ஒதுக்குப்புறமாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த பெண்களிலே மரியாளுக்கு ஏன் தன்னை உயிர்த்தெழுதலா தேவனாய் காண்பிக்க ஒரே ஒரு காரணம் தெரியுமா? நான் ஒரு 3 விஷயம் சொல்கிறேன். ஒன்று, வாஞ்சியோடு தேடுனா, இயேசு வாஞ்சியோடு தேடுனா. ஒரு அலையில சொல்ல முடியுமா? பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். வாஞ்சியோடு தேடுனா. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒரு சீஷனில் ஒரு ஆள் கூட கல்லறைக்கு என்ன செய்யலை, போல. ஒரு சீஷன் கூட கல்லறைக்கு போகல. எல்லா ஆம்பளைகளும் மீசையை முறுக்கிக்கிட்டு எங்கே இருக்கு? ஹலோ, மீசையை முறுக்கிட்டு எங்கே இருக்குன்னா பூட்டிய வீட்டுக்குள்ளே இருக்கு. ஆனால் 5 இந்த பெண்கள் 5 பேர் அவங்க காலையிலே அதிகாலை இருட்டோட, நல்லா கவனிங்க, அதிகாலை இருட்டோட, இன்னும் சூரியன் கூட சரியா வரல. பெண்கள்லாம் தைரியசாலிங்கள. ஏங்க உங்களை தான் சொல்கிறேன், தைரியசாலிங்க தானே? ஒரு நல்ல கைத்தட்டி அலையில சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். தைரியம் தாங்க. இருட்டில் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த முறுக்கு செஞ்சு தான் கொஞ்சம் பயம், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு ஒன்றுக்கு தான் பயம், வேற ஒன்றுங்க இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பகல்லையே கல்லறைக்கு போகிறதுக்கு சிலர்லாம் பயப்படுவாங்க. ஆனால் இருட்டுக்குள்ள இந்த பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆண் துணை இல்லாமல் கல்லறைக்கு போகிறது பெரிய விஷயம், அவங்களை பாராட்டணும். 2வது, கல்லறை திறந்துருச்சு, இயேசு உயிர் திறந்துட்டார், இயேசு இல்லைன்னு தூதன் சொல்லிட்டாங்க. எல்லா பெண்களும் போயிட்டாங்க. ஆனால் மகதலேனா மரியாள் என்ன செய்யலை, போல. அவன் அங்கேயே நிற்கிறான். எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசு உயிர் திறந்துட்டாருன்னா இப்போ இங்கே இருந்து என்னத்துக்குன்னு போயிட்டாங்க. ஆனால் அவள் போகல. இந்த இயேசு எப்படினாலும் பார்க்கணும், எங்கேயாவது இருப்பாரான்னு தேடுறா. அல்லது ஒருவேளை அவருடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு வச்சிருப்பாங்களான்னு தேடுறா. அவளுக்கு இயேசுவை பற்றி சரியாக தெரியலை. ஆனால் இயேசு மேலே அன்பு இருந்துச்சு. இயேசுவின் உயிர்த்தெழுதலை புரிஞ்சிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை. ஆனால் இயேசு உண்மையாக நேசித்தாள், உண்மையாக நேசித்தாள். தோட்டக்காரன் நினச்சி சொல்கிறா, தோட்டக்காரரே இயேசுவின் சரீரத்தை எங்கேயாவது எடுத்து வச்சிருந்தா கொடுங்க, நான் எடுத்துகிட்டு போகிறேன்ற. ஒரு குழந்தை மாதிரி பேசுகிறா, ஒரு குழந்தை மாதிரி பேசுகிறா. எங்கேயாவது வச்சுருந்தா இவன் இயேசுனா சரீரத்தை தூக்கிட்டு போயிடுவாளா? ஆனால் மனசில் என்ன இருக்குது? வாஞ்சை இருக்குது. தன்னால் செய்ய முடியாதான், ஆனால் மனசில் அந்த ஆர்வம் இருக்குது இயேசுவின் மேலே. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய முடியாதது கூட ஆர்வமாக ஆசையாக நீங்கள் நினச்சிங்கன்னா ஆண்டவர் செய்கிறதுக்கு பலனையும் ஆண்டவர் தருவார். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நேரத்தில் ஆறுகளையும் ஊற்றுவாராம். மானானது நீரோடைய வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா தேவனே வாஞ்சிக்கிறது. நீங்கள் ஆண்டவர் உண்மையாக வாஞ்சிக்கிறவங்களா இருந்தா நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. என்னடா என்ன ஒரு மாதிரி உட்காந்துருக்க? வா, இன்னும் நல்லா உட்காரு, பேசிக்கிட்டே இருக்கிற நீ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து இவளுக்கு காண்பிக்கணும்னா அவ்வளவு அவட்ட வாஞ்சை இருந்ததுனால தான் ஆண்டவர் அவளுக்கு தன்னை காண்பித்தார். ஸ்தோத்திரம். அன்போடு தேடினாள். 2வது பார்த்தீங்கன்னா, அவரை பார்த்த உடனே அவரை தொடணும்னு ஓடுறா, அவரை தொடணும்னு ஓடுறா. இயேசு கிறிஸ்துவ தொடணும்னு ஆசைப்பட்டவங்க நிறைய பேர். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாயிலும் தொடணும்னு ஆசைப்பட்டவங்க நிறைய பேர். லூக்கா 6:19 அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். சின்ன பிள்ளைகளை கொண்டு வந்து இயேசுவை தொடணும்னு பெற்றோர்கள் ஆசைப்பட்டாங்க. இன்னைக்கு நாம் அல்ல, அவர் நம்மை தொட விரும்புகிறார். ஒவ்வொரு முறையும் அவரை சந்திக்கும் போது அவர் நம்முடைய அருகில் வர விரும்புகிறார். அன்னைக்கு அவரை மாம்சத்திலிருந்து நான் தொட விரும்பினாங்க, இன்னைக்கு அவரை நம்ம போய் தொட வேண்டியதில்லை, அவரே நம்மை தொட விரும்புகிறார். எப்போ தெரியுமா? 6வது நேரத்தில் செய்தியின் வேளையில் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை தொடுவார், தொடுவார் தேவனுடைய பிள்ளைகளை. அல்லேலூயா.
நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது என் மேலே அவர் கை வந்து அமர்ந்ததை நான் பார்த்தேன், அவர் என்னை தொட்டதை நான் உணர்ந்தேன், அப்போதிருந்து எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, மன நிறைவு இருக்கு, என் வியாதி சுகமாயிட்டுன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. எத்தனை அற்புதங்களை பார்த்துருக்கிறோம். இன்னைக்கும் இயேசு தொடுவார். இன்னைக்கும் இயேசு நம்மை தொட முடியும். வாஞ்சியோடு தேடுறவங்களை கத்து தொட முடியும். அன்பானவர்களே, இந்த மரியாள் செய்த 3வது விஷயம் தெரியுமா? இயேசுவை போய் எல்லாரும் சொன்னான். அன்பானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த நாளில் ஆண்டோட எதிர்பார்ப்பில் மிக முக்கியமானது என்ன தெரியுமா? நான் உயிர்த்தெழுந்துட்டேன், நீங்கள் உயிர்த்தெழுந்ததை நீங்கள் பாருங்கள். ஆனால் முக்கியமாக சொல்ல வேண்டியது, நீங்கள் எல்லாருக்கும் போய் நான் உயிர்த்தெழுந்த செய்தியை சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் முக்கியமான ஒரு நோக்கம் அடுத்தவங்களுக்கு இயேசுவின் உயிர்த்தெழுந்த செய்தியை சொல்லணும். ரொம்ப அதான் முக்கியம். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, இந்த இயேசுவின் உயிர்த்தெழுதலை மற்றவங்களுக்கு கட்டாயம் சொல்லணும். பிரதர், இந்த உயிர்த்தெழுதல் செய்தியை மற்றவங்களுக்கு கட்டாயம் சொல்லணும். பிரதர், வெளியே இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிறேன், இந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை மற்றவங்களுக்கு சொல்லணும். அதுதான் இயேசுவின் ஆசை. உயிர்த்தெழுந்து வந்தவொடனே அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ போய் சீஷர்களுக்கு அறிவியுங்கன்னு சொன்னாங்க. சீஷர்கள் மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். பைபிளில் இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொன்னவங்களை பற்றி பைபிளில் இருக்கு. மேய்ப்பர்கள் இயேசுவின் பிறப்பை பிரசித்தப்படுத்தினார்கள். சீஷர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை அறிவித்தார்கள். 38 வருஷம் வியாதியுள்ள அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான்னு யோவான் 5:15 இருக்கு. லாசர் உயிரோடு எழுந்ததை கண்ட அவர்களில் சிலர் பரிசேயரிடத்தில் போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார்கள்னு யோவான் 11:46 இருக்கு. மத்தேயு 10:27 சீஷர்களுக்கு, நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள்னு இயேசு சொல்லியிருக்கிறார். நான் உங்களுக்கு இருளில் சொல்றதை வெளிச்சத்தில் போய் சொல்லுங்கள்னு இயேசு சொல்லியிருக்கிறார். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ரொம்ப ஆண்டுடைய தாகம். நீங்க உண்மையா இயேசுவை முழுமையாக அறிந்து கொண்ட தேவனுடைய பிள்ளையா இருந்தா இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். கவனிக்கிறீங்களா? இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இந்த உயிர்த்தெழுந்த நாளின் மிக பிரதானமான செய்தி, இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். லூக்கா 8:39 லேகியோன் பிசாசு பிடித்த ஒரு மனிதன், அவன் சுகமடைந்து விட்டான். அவன் ஆண்டவர் கூட வர்றன்னு சொல்றான். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும், நல்லா கவனிங்க, சொல்லுங்க, பட்டணத்தில் எங்க சொல்லுங்க, பட்டணத்தில். அந்த பட்டணம் எங்கும் என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? முழு பட்டணம் சொல்லியிருக்கான். அப்படின்னா ஒரு நாள் சொல்ல முடியுமா? இல்லை, அவன் அதே வேலையாக வச்சிருக்கான். அந்த பட்டணத்தில் பூரா ஓடி ஓடி எல்லா இடத்துலையும் போய், எனக்கு இயேசு என் பிசாசிலிருந்து என்னை விடுதலை ஆக்கினார், அவர் தான் உண்மையான தேவன் என்று போய் பட்டணமெங்கிலும் சொல்லியிருக்கிறான்ல. இன்னைக்கு இயேசுவின் உயிர்த்தெழுதலின் அவருடைய எதிர்பார்ப்பு ஒன்று, உயிர்த்தெழுந்த இயேசுவை மற்றவர்கள் சொல்லணும். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று நானே வருஷம் கொண்டாடிக்கிட்டே இருக்கிறது அவருடைய எதிர்பார்ப்பு இல்லை. அதனால் எந்த நன்மையும் இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நிறைய பேர் இந்த உயிர்த்தெழுதலை ஒரு பண்டிகையாக மட்டும் கொண்டாடி புத்தாடைகளை உடுத்தி சந்தோஷப்பட்டு நல்ல பிரியாணி சாப்பிட்டு நல்ல சந்தோஷமாக கொண்டாடி முடிச்சுட்டு போயிடுறாங்க. அதனால ஒரு நன்மை இல்லை. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் இந்த ரட்சிக்கப்பட்டீங்களே, நீங்கள் இந்த இயேசு அறிஞ்சிட்டீங்களே, நீங்கள் ஈஸ்டரை கொண்டாடாலும் பரலோகம் போக போறீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய உண்மையான ஆசை என்ன தெரியுமா? மகளே, மகனே, நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட, நீ என்ன அறிஞ்சுக்கிட்ட, நான் உண்மையான ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், ரட்சிக்கப்பட்ட ஞானசம் எடுத்தாச்சு. இனி இந்த ஈஸ்டர், இந்த உயிர்த்தெழுந்த நாள் உனக்கு மட்டுமல்ல, இன்னும் அநேகருக்கு போய் சேர வேண்டும். ஐயா, உன்னை போல இன்னும் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், ஞானஸ்நானம் பெற வேண்டும், அவர்களும் பரலோகத்துக்கு வர வேண்டுமே. உண்மையான ஆண்டோடைய பிள்ளை, உண்மையா இயேசுவை அறிந்து கொண்டவர்கள் இந்த இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லுவார்கள், அறிவிப்பாங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருந்து ஜெபித்து முடிக்க போறோம். எல்லாரும் தேவ சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இயேசுவே, இந்த இயேசுவை எனக்குள்ள மட்டும் நான் வச்சுக்கிட்டா, எனக்குள்ள மட்டும் இயேசுவை நான் அடக்கி வச்சுக்கிட்டா, நான் ஒரு சுயநலவாதி போல தானே. உயிர்த்தெழுந்த இயேசுவை நானும் என் குடும்பம் மட்டும் அனுபவிச்சா ஆண்டவரே வருத்தப்படுவார் தானே. இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலையில் கண்களை மூடுவோமா? எல்லாரும் இப்படி என்ன பார்த்து நில்லுங்க, என்ன பார்த்து நில்லுங்க, கண்ணை மூடுங்க. சின்ன பிள்ளைகள்லாம் கண்ணை மூடி, பெரியவங்கள்லாம் ஒரு ஜெப நேரம்
ஒப்பு கொடுக்குற நேரம். நான் மறுபடியும் சொல்கிறேன், பிரசங்கத்தை சும்மா கேட்டுட்டு போகிறதுல ஒரு நன்மை இல்லை, எதுவுமே நடக்காது. சும்மா பிரசங்கத்தை கேட்கறதுனால எதுவுமே நடக்காது. ஆனால் அந்த பிரசங்கத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்தா மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. சகோதரனே, சகோதரிய, இந்த பிரசங்கத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. இயேசுவை சும்மா பார்க்க மட்டும் ஆசைப்பட்டவங்க ஒன்றுமே பார்க்கல. ஆனால் இயேசுவை யார் விசுவாசித்தாங்களோ, அவரை யார் ஏற்றுக்கொண்டாங்களோ, அவங்க வாழ்க்கையில் தான் மாற்றம் நடந்துச்சு. ஏரோதும் பார்க்க ஆசைப்பட்டான், சகையும் பார்க்க ஆசைப்பட்டான். ஆனால் ஏரோது பார்த்துட்டு விட்டுட்டான், அவ்வளோதான். ஆனால் சகையை பார்த்துட்டு விடலை, அவரை விசுவாசித்தான். சொன்னான், நான் அநியாயமாக வாங்கியிருந்தா நாளத்தினையாக திருப்பி கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்து ஒன்றுமே சொல்லலை. எப்படி அவன் இந்த காரியத்தை சொன்னான்னா, இயேசுவை அறிந்து கொண்டு விசுவாசித்தான். எனக்கு இந்த காலையில் கண்களை மூடி இருக்கும்போது ஒரு வார்த்தைகளை சொல்லுங்கள், தயவு செய்து உங்கள் வார்த்தைகளை சொல்லுங்கள். ஆண்டவர்கிட்ட, இந்த வசனங்களை விசுவாசிக்கிறேன் ஐயா, இயேசுவே இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன் ஐயா, இந்த வசனங்களெல்லாம் விசுவாசிக்கிறேன் ஐயா, நான் மட்டும் உண்மை ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லையா, ஆண்டவரை நம்முடைய உயிர்த்தெழுதலை அநேகர் அறிந்து கொள்ளும்படி நீர் மெய் தேவன் என்பதை. சீஷர்கள்லாம் போய் அதான் சொன்னாங்க. அப்போஸ் நடுவில் படித்து பாருங்க. நீங்கள் கொலை செய்த அந்த இயேசு 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார், நாங்கள் அதுக்கு சாட்சியா இருக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்தார்ன்றதை உனக்குள்ள வச்சுக்கிடாத, மற்றவங்களுக்கு போய் சொல்லுன்னு ஆண்டவர் சொல்றார். இயேசு உயிர்த்தெழுந்தார்னு சொல்லுங்க. இன்னைக்கு இந்த ஈஸ்டர் நாளில் கொஞ்சம் பேருக்காவது இயேசு உயிர்த்தெழுந்தார்னு சொல்லாம விட்டுறாதீங்க. அதுதான் இன்னைக்கு இயேசுவின் எதிர்பார்ப்பு. சகோதரா, சகோதரி, இந்த இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் மட்டும்தான் உயிர்த்தெழுந்தார். அவரை போல யார் உயிர்த்தெழவில்லை. இந்த உலகத்தில் இயேசுவை போல யார் உயிர்த்தெழவில்லை. முழு உலகத்திலையும் எல்லா கல்லறையும் நினைவு சின்னங்களா இருக்கு. எங்க போனாலும் தேச தலைவர்கள், எத்தனையோ மக்கள் கல்லறைகளை நினைவிடங்களா வச்சிருக்காங்க, நினைவிடங்களா வச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்போது தேச தலைவர்கள் மாலை இடுறாங்க, மலர் வளையம் வைக்கிறாங்க, நினைவஞ்சலி செலுத்துறாங்க. ஆனா இயேசு கல்லறையில மட்டும் அப்படி செய்யல. ஏன்னா இந்த உலகத்திலே ஒரே ஒரு கல்லறை தான் திறந்த மாதிரி இருக்கு, ஒரே ஒரு கல்லறை மட்டும் தான் திறந்து கிடக்கு, அது இயேசுவின் கல்லறை மட்டும்தான். இன்னைக்கும் நிறைய பேர் பார்க்கறாங்க, போய் ஒரு பெருங்கூட்ட மக்கள் இன்னைக்கும் போய் பார்க்கறாங்க. இயேசு கல்லறை திறந்தே இருக்கு, அதில் எழுதியிருக்கு அவர் இங்கே இல்லை, இயேசு உயிர் தெழுந்தார். சகோதரா, சகோதரி, பொய்ய வச்சுட்டு நிறைய பேர் சொல்லிட்டு அலையிறாங்க. ஆனா உண்மையை வச்சுக்கிட்டு சொல்லாம இருக்கோம். நம்ம சத்தியத்தை சொல்லாம மறைச்சு வச்சிருக்கிறோம். கட்டுக்கதைகளை ஊரெல்லாம் பரப்புற ஆள் நிறைய இருக்கு. ஆனா சத்தியத்தை, உண்மையை சொல்லாம வச்சிருக்கிறது தப்பு தானே. நேசிக்கிற உயிர் தெழுந்த இந்த இயேசுவை எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுற ஆண்டவர். சகோதரனே, சகோதரியே, நீங்க எத்தனையா பேருக்கா சொல்லியிருக்கீங்களா இது வரைக்கும்? இந்த இயேசுவின் அன்பை, இந்த இயேசுவின் உயிர் தெழுதலை சொல்லியிருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உங்களை ஏற்றுக்கொண்டதன் காரணம், உங்களை ரட்சித்த காரணம், இந்த உயிர் தெழுதல் அநேகருக்கு சொல்லணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்பர் 1, இயேசுவை முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள். 2, இந்த இயேசு கிறிஸ்துவை, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள், உயிர் தெழுந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். 3, உயிர் தெழுந்த இயேசுவை உலகிற்கு சொல்லுங்கள். இன்னைக்கு இந்த ஈஸ்டர் நாளில் உங்க சொந்தக்காரங்களுக்கு, நண்பர்களுக்கு இயேசு உயிர்த்தெழுதலை சொல்லுங்க. ஹாப்பி ஈஸ்டர் அது இல்லை, அதை நிறைய பேர் சொல்லுவோம், பூரா வாட்ஸ்அப்பில் அனுப்பி ஹாப்பி ஈஸ்டர், ஹாப்பி ஈஸ்டர். அது இல்லைங்க. உங்களுக்காக, எனக்காக இயேசு சிலுவையில் மரித்தார், நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் தம் ஜீவனை கொடுத்தார். அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். அவர் மெய்யான தேவன் என்று சொல்வதே சாட்சி. இந்த இயேசு மறுபடியும் வருவார்னு சொல்லுங்க. இந்த இயேசுவுக்காக வாழ்க்கை ஒப்பு கொடுக்க அநேகர் கிறிஸ்துவண்டைகளை கொண்டு வா. ஹல்லேலூயா. சகோதரா, ஏதோ கேட்டவனுக்கு செய்தி விட்டுட்டு போயிடாதீங்க. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும், இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும்.
பரலோகத்து தேவனே, இந்த கால வேளைக்காக நன்றி. எங்கள் தேவனாகிய ஆண்டவர் எங்களுக்கு தந்த மாபெரும் தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீ மிகவும் நல்லவர் ஆண்டவரே. இந்த ஈஸ்டர் நாளில நீர் உயிர்த்தெழுந்த இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலை நாங்கள் கொண்டாடுகிறது மட்டுமல்ல, உம்முடைய உயிர்த்தெழுதலை அறிவிக்கவும் கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவே. ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த உயிர்த்தெழுந்த நாள் பற்றியதான வசனங்களை அநேகருக்கு நாங்கள் இன்னைக்கு அனுப்பணும் ஆண்டவரை. போன் மூலமா சொல்லணும், வாட்ஸ்அப் மூலமா அனுப்பணும் ஆண்டவரை. பல மீடியாக்கள் மூலமாக அநேகருக்கு இந்த இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை நாங்கள் அறிவிக்க வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, கிருபை பாராட்டுங்க. இந்த காலை ஆராதனையில் கலந்து கொண்ட மக்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் வரலப்பா, அநேக விசுவாசி இன்னைக்கு வரல ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவங்களையும் ஆசீர்வதிங்க. ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க பண்ணுங்க. உம்மை தேடி வருவதை மரியாள் எப்படியா கல்லறையில போய் உம்மை தேடினாலோ, அல்லது உண்மையில் அன்பா இருந்தாலோ, விடாமல் பற்றி கொண்டாலும், அதுபோல ஒவ்வொரு விசுவாசிகளும் உம்மை விடாமல் பற்றி கொள்ள எங்கள் தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரை ஆசீர்வதித்துடன் வழி நடத்தும். இந்த ஆராதனைக்கு வந்த அனைவரையும் உம்முடைய கரம் தொடட்டும். சிறு குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சிநேகம், சமாதானம், வழிநடத்தலும் நம் அனைவரோடு என்னென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். சத்தமாய் சொல்ல ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்துக்கள்.